வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை பார்க்காமல் நம்மளால் போக முடியாது. குறிப்பாக ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரை தான் பனங்கிழங்குக்கான சீசன். பனங்காயை மண்ணில் புதிச்சு அது குருத்தாக்கம் வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் பனங்கிழங்காக நம்ம சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டுமே நம்ம சாப்பிட்றதில்ல, எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் பனங்கிழங்குல இருக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பனங்கிழங்கு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை நமக்கு உற்பத்தி செய்கிறதால செரிமானம் எப்பொழுதுமே பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சீராக இருக்கும். அதோடு உணவின் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலையும் வேகமாக நமக்கு பண்ணி செரிமானத்தை ஆரோக்கியமான முறையில் நமக்கு மேம்படுத்தி தரும். பனங்கிழங்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அஜீரணம் சார்ந்த பிரச்சனை, செரிமானம் சார்ந்த பிரச்சனை, வயிறு பிரச்சனை, கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உணவில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் முழுமையாக செரிமானம் அடைந்து நமக்கு அது மாற்றப்படும். ஸோ செரிமானம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் பனங்கிழங்கு. பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கும். அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, உறுப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறது, சருமத்தை புத்துணர்ச்சியாக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிப்பது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்யறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுக்கு பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரோட்டீன் மிக முக்கியமான ஒரு சத்தாக இருக்கு. அது பனங்கிழங்கு நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் எந்த இடையூறும் இருக்காது. நம்மளுடைய மெட்டபாலிசத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வளர்ச்சிதை மாற்றத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக உடலை எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வைக்கலாம். எந்த விதமான நோயும் இல்லாமல் அட்டாக் பண்ணாமல் நம்மளை ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு. ரத்தம் சார்ந்த பிரச்சனையான அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை நமக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது தான் நடக்கும். இப்போ இரும்பு சத்து நமக்கு வேணும் அப்படின்னா பனங்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக நமக்கு இருக்கும். இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய இந்த அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனைக்கான ஏற்படக்கூடிய அறிகுறிகளாக உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிறு தொந்தரவுகள் நமக்கு இருக்குது அப்படின்னா இது அத்தனைக்குமே பனங்கிழங்குல பலன் கிடைக்கும். இது ரத்த சிகப்பு அணுக்களை பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கொடுக்கும்போது அந்த ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உடலில் ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் அதிகப்படும். அதனால் உடலில் ரத்த ஓட்டம் எப்போதுமே சீராக இருக்கும். ரத்தம் எல்லா இடத்துக்குமே அந்த ஹீமோகுளோபின் மூலமாக ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது உடல் சுறுசுறுப்பாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சி ஆகிடும். ஸோ குறிப்பாக அனீமியான்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கியூர் பண்ணிக்கிட்டு ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலில் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய உணவு பனங்கிழங்கு சேர்த்துக்கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஸோ பனங்கிழங்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரியும் கொண்டிருக்கக்கூடிய உணவு. ஸோ அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு உணவாக இருக்கும். எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கு நல்ல டயட்டான ஒரு ஃபுட்டாக உங்களுக்கு இருக்கும். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து பனங்கிழங்குல இருக்குது அப்படின்றதால இந்த நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவான இந்த பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த நார்சத்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீண்ட நேரம் பசி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அப்போது கண்ட அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை நீங்கள் இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. குறிப்பாக தேவையற்ற இந்த கிரேவிஸ் எல்லாம் நீங்கள் தவிர்த்தலாம். ஸோ அது மாதிரி நார் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளும் குறைக்கப்பட்டு சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் நம்மளுடைய உடலில் அதிகரிக்கக்கூடிய உணவாக பனங்கிழங்கு இருக்கும். இதனால நம்மளுடைய ரத்தத்தில் அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவு நமக்கு கணிசமான அளவு குறைய ஆரம்பிச்சிடும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் அது பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்த ஒரு உணவாக இருக்கும். பொட்டாசியம் பனங்கிழங்குல இருக்குது அப்படின்றதால தேவையான அளவில் இதில் இருக்கிறதால ஸோ பனங்கிழங்கு நமக்கு ரத்த குழாய் அடைப்பை எல்லாம் தடுக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளையுமே வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் நம்ம குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவில் வைத்துள்ளும் போது இதயம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும்.
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நம்ம வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும், இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப பலமாக வச்சுக்கணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்குக்கு நல்ல பலன் இருக்குது அப்படின்னா ஸோ பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கணும். விட்டமின் சி எனும் உயிர் சத்து பனங்கிழங்கில் நிறைந்திருக்கிறதால நம்மளுடைய இம்யூன் பவரை பனங்கிழங்கு அதிகப்படுத்தும் போது நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை நமக்கு அதிகரிக்க செய்யும். விட்டமின் ஏ பனங்கிழங்கில் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கிறதால ஸோ நம்ம வந்து அந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பலம் நமக்கு கிடைக்கும். எனவே நம்மளுடைய இம்யூன் பவர் இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான பிரச்சனைகளான சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளையுமே உடனே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்து நம்ம நலமோடு வாழலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாள்பட்ட அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நமக்கு கிடைக்கிறதால நாள்பட்ட நோய்களாக இருக்கக்கூடிய பிபி, சுகரு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான மூட்டு வலி, முடக்குவாதம் பிரச்சனை, குறிப்பாக புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மையெல்லாம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புற்றுநோயை தடுக்கிறது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளித்தரக்கூடிய உணவாக பனங்கிழங்கு இருக்குது. இது புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைப்பது புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக பனங்கிழங்கு இருக்கும். ஸோ அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்முடைய உடலில் பரவாமல் தடுக்கிறதுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த புற்றுநோயில கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொஞ்சமாக வெளியேற்றுவதற்கெல்லாம் பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நார்சத்து நிறைந்தது பனங்கிழங்காய். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து பனங்கிழங்குல இருக்கு. பனங்கிழங்கு நார்சத்துக்கு மூலாதாரமாக இருக்கிறதால குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு அதை தீர்வு பண்ணுறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய செரிமானம் சார்ந்த பிரச்சனை, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். கால்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. தசை வளர்ச்சிக்கும் நம்மளுடைய உடலுக்கு வந்து வலு தருவதற்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல கால்சியம் சத்து வளமான அளவில் கிடைக்குது. இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எலும்பு மஜ்ஜை, மூட்டு அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படுகிறது. ஸோ குறிப்பாக எலும்புகள் எப்படி பலமாக இருக்கும் அதே போல பற்களையும் பலமாக பனங்கிழங்கு வைத்துக் கொள்வதன் மூலமாக ஈறுகளில் ரத்தம் கசிவது, ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது, இதன் காரணமாக பற்களில் ஆடுவது, பற்கள் அதிகமாக கிருமி தொற்றுகள் வருவது, இது போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய பற்களை நம்ம பலப்படுத்திக்கலாம். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு அப்படின்றத சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு ரத்தத்தின் குளுக்கோஸுடைய அளவில் எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸோட ரேட் வந்து கணக்கிடுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல லோ கிளைசமிக் குறியீடு தான் இருக்குது. குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கிறதால மெதுவாக தான் இது செரிமானம் செஞ்சு குளுக்கோஸுடைய அளவையும் மெதுவாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரத்தத்தில் உயர்த்தும். எனவே இது சர்க்கரை நோய்களுக்கு சிறந்த உணவாக கருதப்படுது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் பனங்கிழங்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதிலிருந்து அவங்க விடுபடுவாங்க. புரோட்டீன் சத்து நிறைந்தது சர்க்கரை விளைக்கிழங்கு. உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான சத்து புரோட்டீன். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் முக்கிய கெமிக்கல்ஸ்களை உற்பத்தி செய்யறதுக்கு புரோட்டீன் தான் அவசியம். எனவே உங்களுடைய உடலுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கும் புரோட்டீன் உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்காக. அப்போ புரோட்டீனை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறது மூலமாக தசை செயல்பாடை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். உங்களுடைய உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமோடு வாழலாம். தொடர்ந்து பனங்கிழங்கு சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது பனங்கிழங்கு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிலை மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.